வெண்முரசு. வெய்யோன் 50. பகுதி 6. விழிநீரணல் 5. வாசிப்பது சந்தீப். தன்னைச் சூழ்ந்து அலையடித்து எழுந்து அமைந்த காளிந்தியின் கரிய நெற்பெருக்கில் தென்னை நெற்றுக் கூட்டமென தானம் அலையென வளைந்தமைந்து வந்து கொண்டிருந்த நாகர்களின் சிறுவள்ளங்களையும் அவற்றில் விழிகளென விதும்பும் உதடுகளென கூம்பிய முகங்களென செறிந்திருந்த நாகர்களையும் நன்கு காணுமளவுக்கு கர்ணனின் விழிகள் தெளிந்தன. விடிவெள்ளி எழ இன்னும் பொழுதிருக்கிறது என அவன் அறியாது விழியோட்டியெறிந்த வெண்தேர்க்கை காட்டியது. வலப்பக்கம் விண்மீன் சரமெனச் சென்று கொண்டிருந்த இந்திரபிரஸ்தம் நோக்கிய கலநரிகள் கண்கள் ஒளிவிட சிறகு விரித்த சிறுவண்டுகள் என சென்றன. கரையோரத்து மக்கள் பெருக்கின் ஓசைகள் காற்றில் கலைந்து திசை மாறி அணுகியும் அகன்றும் உரித்துக் கொண்டிருந்தன. அணுகியும் விலகியும் சென்ற வள்ளங்களின் துடுப்புகள் தெறிக்க வைத்த நீர்த்துளிகளால் அவன் முழுமையாக நனைந்திருந்தான். படகிலிருந்த அனைவரும் நனைந்திருந்தனர். இருந்தெழுந்தது காண்டவப் பெருங்காடு. நாகர்குல மாமன்னர் தட்சர் அமர்ந்தாண்டு அரியணை சாம்பல் மூடியது. மூதாதையர் குடிகொண்ட பெரும்புற்றுகள் கருகின. அனலுண்ட காட்டிலிருந்து இறுதியில் கிளம்பும் எங்களை உரகர்கள் என்கிறார்கள் என்றாள் முதுமகள். நாகர்கள் 3 பெருங்குலங்களுக்குள் 1008 குடிகளாகப் பெருகி நாகலந்தீவை நிறைத்திருக்கும் மானுடத்திரள் என்றறிக. தெற்கே அலைக்கடல்குமரிக்கு அப்பாலும் நாங்களே பரவியிருக்கிறோம். மலைமுடிகள், தாழ்வரைகள், ஆற்றங்கரைச் சதுப்புகள், கடலோரங்கள் என நாங்களில்லாத இடமென ஏதுமில்லை. கர்ணன், நாகர்களைப் பற்றி நாங்கள் ஏதுமறியோம். எங்கள் நூல்கள் அளிக்கும் எளிய கதைகளை மட்டுமே இளமை முதல் பயின்றுள்ளோம் என்றான். கீழ் நாகலந்தீவின் வடநிலம் சாரஸ்வதம், கிழக்கு கௌடம், நடுநிலம் பேசரம், கீழ்நிலம் திராவிடம் என்றாள் முதுமகள். அன்று சிந்துவும் கங்கையும் இருக்கவில்லை. அவ்விரு பெருநதிகளுக்கும் அன்னை என்றான சரஸ்வதியே மண் நிறைத்து பல்லாயிரம் கிளைகளாகப் பிரிந்து வளம்பயந்து உயிர் புரந்து ஓடிக்கொண்டிருந்தது. சரஸ்வதி ஓடிய சாரஸ்வத நிலமே நாகர்களின் முளைவயல். உருகாப்பனை சூடி உச்சி குளிர்ந்து இளவெயிலில் பொன்னாகி இருளில் வெள்ளியாகி விழிமூடி ஊழ்கத்தில் அமர்ந்திருக்கும் இமயனின் மடியில் பூத்த நீலமலர் பிரம்மமானச ஏரி. அன்னங்கள் மட்டுமே அறிந்த வற்றாப் பெருஞ்சுனை அது. அதன் கரையில் நின்றிருக்கும் பேரால மரத்தின் அடியில் சிறு ஊற்றெனப் பிறந்தவள் சரஸ்வதி. 18,000 குளங்களை அன்னை மைந்தரை என அமுதூட்டி நிறைப்பவள் என்பதனால் அவள் சரஸ்வதி எனப்பட்டாள். மேலே நீலத்தின் நிரவலென குளிர் பெருக்கும் அடியில் செந்நிற அனலோட்டமும் கொண்டவள். தவமே உருவானவள். பல்லாயிரம் கோடி விழிகளால் விண் நோக்கி சிரிப்பவள். முகில்களை ஆடை என அணிந்து நடப்பவள். அவள் வாழ்க்க என முதுமகள் தொடர்ந்தாள். அன்று மண்பெருகிய சரஸ்வதி தந்தவத்தால் மானுடரின் கண்படாதவள் ஆனாள். ஊழ்கத்திலோடும் நுண்சொல் என ஆழத்தில் வழிந்து ஆழி தேடுகிறாள். அருக முன்பு வினசனதிர்த்தம் என்ற இடத்தில் 4 மலைகளுக்கு நடுவே அமைந்த வட்டப் பெரும்பிலம் ஒன்றில் புகுந்து மண்ணுக்குள் சென்று மறைந்தாள். மலையின் உந்தியென நீர் சுழித்து அந்த பிலத்தைச் சூழ்ந்திருந்த அடர்காடு நாகோத்வேதம் என்று அழைக்கப்பட்டது. நாகர்பிலம் தோன்றிய மண் அது. நாகர்களன்றி எவரும் செல்ல முடியாத நாகோத்வேதத்தின் நடுவே ஓசையின்றி சுழன்று கொண்டிருக்கும் வினசனதிர்த்தச் சுழியில் பாய்ந்து அதன் மையத்தை அடைப்பவர் அவ்வழியாக நாகதேவர்களின் உலகை சென்றடைய முடியும். நாகோத்வேதத்தில் வாழ்ந்த நாகர்குலம் 2 பெரும்பிரிவுகளாக இருந்தது. 7 படம் கொண்ட கருநாகங்களில் இருந்து பிறந்த மானுடரை பன்னகர் என்றனர். தொடுதலைக் கொண்டு நச்சு கறந்த சிறு செந்நாகங்களின் தோன்றல்களை உரகர் என்றனர். கிருதயுகத்தில் 2 குலங்களும் ஒன்றை ஒன்று சார்ந்து அங்கே வாழ்ந்தன. மண்ணுக்குமேல் வாழும் உயிர்களையும் விளையும் காய்கனிகளையும் பன்னகர்கள் உண்டனர். மண்ணுக்குள் வாழும் உயிர்களையும் கிழங்குகளையும் உரகர்கள் உண்டனர். மலைப்பாறைகளுக்கு மேல் பன்னகர்கள் வாழ்ந்தனர். அவர்களுக்கு முகில்கள் கூரையிட்டன. மண்வளைகளுக்குள் உரகர்கள் வாழ்ந்தனர். அவர்களுக்குமேல் வேர்கள் செறிந்திருந்தன. பன்னகர்கள் சாட்டையென நீண்ட கைகால்களும் சொடுக்கி நிமிர்ந்த தலையும் காராமணி நிறமும் வெண்சிப்பி போன்ற பெரிய விழிகளும் கரிச்சுருள் வளையங்களென சுரிகுழலும் குறுமுழவென முழங்கும் ஆழ்குரலும் கொண்டவர்கள். கைகளை நாவாக்கிப் பேசுமொரு மொழி கற்றவர்கள். கண்ணிமை சொடுக்காமல் நோக்கி மெய்மறக்கச் செய்யும் மாயமறிந்தவர்கள்.
அவர்களின் உடலில் நஞ்சை குருதி என ஓடியது. அவர்கள் நாவூரல் பட்டால் தளிர்களும் கருகும். பன்னதர்களின் விற்திறனை விண்ணவரும் அஞ்சினர். நாகோத்வேதத்தில் மட்டும் விளைந்த நாகபுச்சம் என்னும் பிரம்பால் அமைந்த மெல்லிய சிறு வில்லை அவர்கள் தங்கள் இடையில் கச்சை என சுற்றிக் கட்டிக் கொண்டிருப்பார்கள். எதிரியையோ இரையையோ கண்டதும் அருகிருக்கும் நாணலை பறித்து நாவில் தொட்டு அதில் பொருத்தி தொடுப்பார்கள். நாகசரம் படுவது நாகப்பல் பதிவதேயாகும். அக்கணமே நரம்புகள் அதிர்ந்து எண்ணங்கள் குழம்பி நெற்றிக்குள் விழுசெருகி தாக்குண்டு உயிர் விழுந்து உயிர் துறக்கும். உரகர்கள் மண்மஞ்சள் நிறமான சிற்றுடல் கொண்டிருந்தனர். முதலை குஞ்சுகள் போன்ற பெரிய பற்களும் பதிந்த சிறுமூக்கும் கூழாங்கல் விழிகளும் வளைந்த கால்களுமாக ஒவ்வொரு ஒலிக்கும் அஞ்சி ஒவ்வொரு மணத்தையும் வாங்கி உடல் பதற நடந்தனர். நாகோத்வேதத்தில் வாழ்ந்த பன்னகர்களே கூட அவர்களை பார்ப்பது அரிது. அயலோர் விழித்தொட்ட உடனே அவர்களின் தோல் அதை அறிந்து சிலிர்த்தது. அக்கணமே அவர்கள் புதருக்குள் மறைந்து ஒன்றுடனொன்று தோண்டி இணைக்கப்பட்டு வலைப்பின்னல்களென நிலமெங்கும் கரந்தோடிய இருண்ட பிலங்களுக்குள் சென்று ஒடுங்கிக் கொண்டனர். பன்னகர்கள் பகலொளியில் வாழ்ந்தனர். உரகர்களின் நாள் என்பது இரவே. நாளினும் முட்டையின் கரிய பக்கத்தில் உரகர் வாழ்ந்தனர். வெண்புறத்தில் வாழ்ந்தனர் பன்னகர். உரகர் அழுவது பன்னகர் சிரிப்பது போலிருக்கும். பன்னகர் சினப்பது உரகர் அஞ்சுவது போல தெரியும். பன்னகர் குழவிகள் பிறந்ததுமே மரம் விட்டு மறந்தாவின. உரகர் குழவிகள் இருளுக்குள் நோக்கி இழைந்து ஆழங்களுக்குள் புதைந்தன. அந்நாளில் ஒருமுறை உரகர் குலத்து பிறந்த சம்பன் என்னும் மைந்தன் அன்னையைத் தேடி வழுதவறி தன் பிலத்திலிருந்து மேலே எழுந்து கிழக்கே ஒளிவிரிந்து பரவிய சூரியனை நோக்கி கண்கூசினான். தன்னைத் தொடர்ந்து வந்து அள்ளித் தூக்கி உள்ளே கொண்டு வந்த அன்னையிடம், அன்னையே, அது என்ன? வெண்ணிலப்படி எழுந்தது நெருப்பு? நிலவு பற்றி எரிகிறதா என்ன? என்று கேட்டான். மைந்தா, அது உன் மூதன்னை அதிதியின் மைந்தர்களாகிய ஆதித்யர்களில் முதல்வன். அவன் பெயர் சூரியன் என்று சொன்ன அன்னை அவனை அழைத்துச் சென்று பிலத்தின் நீர்வழியும் சுவரில் மூதாதையர் வரைந்து வைத்திருந்த இளஞ்செந்நிற ஓவியங்களைக் காட்டினாள். இவனே உலகங்களை ஒளிபெறச் செய்கிறான் என்றறிக. இவன் இளையவனே இரவை ஒளிபெறச் செய்யும் சந்திரன். சுவர்ச்சித்திரத்தில் பச்சை மரங்களுக்கும் நீலநதிக்கும் மேல் சுடர்விட்டுக் கொண்டிருந்த சூரியனை நோக்கிய சம்பன், அன்னையே, இதை பார்த்தால் எனக்கு கண்கள் கூசவில்லையே. ஆனால் வெளியே விண்ணில் எழுந்த சூரியன் என் கண்களை ஒளியால் நிறைத்துவிட்டானே என்றான். நம் விழிகள் இருளுக்கானவை குழந்தை. சூரியனை நாம் நோக்கலாமென நம் முன்னோர் குறிக்கவில்லை என்றாள். ஏன் என்றான் சம்பன். நெறிகள் அவ்வண்ணம் சொல்கின்றன என்றாள் அன்னை. எவர் நெறிகள் என்றான் சம்பன். அன்னை மூத்தூர் சொல்லில் எழுந்தவை என்றாள். விழிசரித்து அவ்வோவியங்களை நோக்கி நெடுநேரம் நின்றபின், அன்னையே, மூத்தோர் சூரியனை நன்கு நோக்கியறிந்து இவற்றை வரைந்தனர். தாங்கள் நோக்கிய சூரியனை நாம் நோக்கலாகாதென்று ஏன் சொன்னார்கள் என்றான் சம்பன். மூத்தோர் சொல்லை புரியவிழ்த்து நோக்குதல் பிழை மைந்தா என்றாள் அன்னை. மூத்தோர் அறிந்த உலகம் வேறு. அதன் நெறிகளை அவர்கள் வாழா உலகில் ஏன் நாம் தலை கொள்ள வேண்டும் என்றான் மைந்தன். இச்சொல்லை உன் நா எடுத்ததே பழிசூழச் செய்யும். போதும் என அன்னை அவன் வாயைப் பொத்தினாள். ஒவ்வொரு நாளும் சம்பன் தன் பிலத்தின் வாயிலில் வந்தமர்ந்து சூரியன் கடந்து செல்வதைக் கண்டான். செம்பொன் உருகி வெள்ளிப் பெருக்காகும் விந்தையை அன்றி பிறிதை எண்ணாதவனாக ஆனான். அவன் விழிகள் விரிந்து விரிந்து சூரியனை நோக்கும் வல்லமை பெற்றன. ஒருநாள் காலையில் அவன் எவருமறியாமல் வெளியே சென்று சூரியனுக்குக் கீழே நின்றான். 100 தலைமுறைகளுக்குப் பின் சூரியக் கதிரை உடலில் வாங்கிய முதல் உரகன் அவன். தன் குருதியில் நிறைந்த இளவெம்மையை கண்மூடி அறிந்தான் இளமைந்தன். விழிகளை விரித்து தன்னைச் சூழ்ந்திருந்த முகில்குவைகளும் மலையடுக்குகளும் அருவிகளும் நதியும் பசுங்காடும் ஒளிகொண்டிருப்பதைக் கண்டான். அவையனைத்தும் அங்கே சூரியனுடன் தோன்றி சூரியன் மறைந்ததும் அமிழ்ந்தெழுபவை என அறிந்தான். சூரியனே அவையாகி மாயம் காட்டி அருள்கிறது என்று உணர்ந்தான். எங்கோ வாழ் என்று அவன் கைதூக்கி சூரியனை வணங்கினான். அப்போது மரங்களினூடாக அவ்வழி சென்ற பன்னகர் குலத்தின் 4 மைந்தர்கள் அவனைக் கண்டனர். பத்ரன், பலபத்ரன், கண்டன்,
ஜலகண்டன் என்னும் அந்நால்வரும் அதற்கு முன் உரகர்களைக் கண்டதில்லை. நம்மைப் போலவே இருக்கிறான். ஆனால் அவன் நாகன் அல்ல என்றான் பத்ரன். அவன் உரகன். உரகர்கள் நம்மைப் போலவே நடிப்பவர்கள் என்று என் அன்னை சொன்னாள் என்றான் பலபத்ரன். இவனை நாம் விளையாடுவதற்கு எடுத்துக்கொள்வோம் என்றான் கண்டன். இவன் நம்மைப் போல் இருப்பதனாலேயே நகைப்புக்குரியவன் என்றான் ஜலகண்டன். சம்பன் அஞ்சி தன் பிலம் நோக்கி செல்வதற்குள் அவர்கள் கீழிறங்கி சம்பனைப் பற்றிக் கொண்டனர். அவன் அலறியபடி உடல் சுருட்டி கண்மூடிக் கொண்டான். அவனை அவர்கள் காலக்கூட மலைச்சரிவுக்குக் கொண்டு சென்று உருட்டிவிட்டு விளையாடினர். மரங்கள் நடுவே விழுதுகளில் கட்டித் தொங்கவிட்டு ஊசலாட்டினர். தூக்கி மேலே வீசி கீழே வருகையில் ஓடிச் சென்று பிடித்தனர். மிரண்டு நின்ற காட்டெருமையின் வாலில் அவன் கைகால்களை கொடியால் கட்டி அதை விரட்டினர். அவன் கைகூப்பி கண்ணீருடன் மன்றாடிக் கொண்டே இருந்ததைக் கண்டு அவர்கள் மகிழ்ந்து நகைத்தனர். அவனை அவர்கள் வினசன தீர்த்தத்தை நோக்கிக் கொண்டு சென்றனர். இந்நீர்வெளியில் இவன் நீந்துவானா என்று நோக்குவோம் என்றனர். அவன் அழுது கூவிய மொழியை அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை. புழு பேசுகிறது என்றான் பத்ரன். சீவடுகளின் ஓசை என்றான் பலபத்ரன். முன் எழுந்து நீரின் பெருஞ்சுழியைக் கண்டு அவர்களின் கைகளில் தலைகீழாக தொங்கிய சம்பன் அஞ்சி அலறித் துடித்தான். அவர்கள் அவனை அதில் வீசுவது போல ஆட்டிய பின் மீட்டு எள்ளினர். அவன் நடுங்குவதைக் கண்டு அனல்பட்ட புழு என கூவி நகைத்தனர். மீண்டும் அவர்கள் அவனை ஆட்டியபோது சம்பன் தன் பற்களால் ஜலகண்டனை கடித்தான். அவன் சம்பனை விட்டுவிட்டு அலறியபடி பின்னால் செல்ல சம்பன் கண்டனையும் கடித்தான். பலபத்ரன் ஓங்கி அவனை கால்களால் மிதித்தான். அக்கால்களைப் பற்றிக் கடித்து சம்பன் பத்ரன் தன் வில்லை எடுப்பதைக் கண்டதும் பாய்ந்து வினசன தீர்த்தத்தின் சுழிக்குள் பாய்ந்து நீர்க்கரத்தால் அள்ளிச் சுழற்றப்பட்டு அதன் ஒற்றை வழிக்குள் சென்று மறைந்தான். பத்ரன் ஓடிச் சென்று பன்னகர்களை அழைத்து வந்தான். ஆனால் பலபத்ரனும் கண்டனும் ஜலகண்டனும் நஞ்சு ஏறி உடல் வீங்கி உயிர் விட்டிருந்தனர். அந்நிகழ்வு பன்னகர்களை சினம் கொள்ளச் செய்தது. இனிமேல் உரகர்கள் நாகோத்வேதத்தில் வாழலாகாது என்று குலமூத்தார் அவை கூடி முடிவு செய்தனர். முழுநிலவு நாளுக்குள் உரகர்கள் அனைவரும் காட்டை விட்டு நீங்க வேண்டும் என்றும் அதன்பின் அங்கிருப்பவர்கள் கொல்லப்படுவார்கள் என்றும் முரசறைந்தனர். பிலங்களுக்குள் மைந்தரையும் மனைவியரையும் உடல் சேர்த்து அணைத்துக் கொண்டு நடுங்கி அமர்ந்திருந்து உரகர்கள் அக்காட்டுக்கு அப்பால் நிலமிருப்பதையே அறிந்திருக்கவில்லை. உரகர்கள் இரவிலும் வெளியே வராமல் நீர்வழியே வந்த மீன்களை மட்டும் உண்டபடி ஒரு சொல்லும் பேசாமல் பிலங்களுக்குள் அமர்ந்திருந்தனர். நிலவு நாளுமென முழுமை கொள்ள அவர்கள் வானோக்கி ஏங்கி கண்ணீர் விட்டனர். தங்கள் தெய்வங்களை எண்ணி கைதொழுதனர். தங்கள் குலமூத்தாரை வேண்டி கண்ணீர் வடித்தனர். முழுநிலவுக்கு மறுநாள் நச்சுமுனை கொண்ட அம்புகளுடன் எழுந்த பன்னகர்கள் பிலங்கள்தோறும் வந்து முரசறைந்து உரகர்களை வெளியே வரும்படி கூவினர். அவர்கள் எவரும் வெளிவரவில்லை. ஆகவே விறகு மூட்டி அனலிட்டு அதில் காரப்புகை எழுப்பி பிலங்களுக்குள் செலுத்தி உரகர்களை வெளியே வரச் செய்தனர். கைகளைக் கூப்பியபடி தவழ்ந்து வெளிவந்த உரகர்களை நீண்ட கூரிய மூங்கிலால் குத்தி மேலே தூக்கி ஆட்டி கீழிறக்கினர். ஒரு மூங்கிலுக்கு 10 உரகர்கள் வீதம் கோத்தெடுத்து அப்படியே கொண்டு சென்று சரஸ்வதியில் வீசினர். உள்ளே பதுங்கி ஒண்டிக்கொண்டு நடுங்கியவர்களை கொடிகளால் சுருக்கிட்டு எடுத்தனர். இழுத்து வெளியே போடப்பட்டபோது அச்சத்தால் செயலிழந்திருந்த உரகர்கள் மலமும் சிறுநீரும் கழித்து உடலை சுருட்டிக் கொண்டனர். மேலும் மேலும் மூங்கில்களை வெட்டி கூராக்கிக் கொண்டே இருந்தனர் பன்னகர்கள். தங்கள் மண்ணுக்கடியில் அத்தனை உரகர்கள் இருப்பது அவர்களுக்கு வியப்பளித்தது. இவர்கள் இத்தனை பெருக நாம் விட்டிருக்கலாகாது என்றனர். உரகர் குலத்தில் அத்தனை பேரும் இறந்தனர். சம்பனின் அன்னை மட்டும் தன் எஞ்சிய 5 மைந்தரை நெஞ்சோடணைத்தபடி பிலத்தின் வளை ஒன்றுக்குள் ஒடுங்கியிருந்தாள். அவள் அங்கிருப்பதை மனத்தால் அறிந்த பன்னகர்கள் அனலை பெருக்கினர். பின்னர் இறந்து உரகர்களின் உடலை இழுத்து வந்து அந்த அனலில் இட்டனர். உடற்கொழுப்பு உருகி தழலுக்கு அவியாகி நிறைய வெம்மை எழுந்து பிலத்தை மூடியது. மைந்தர் அழுதபடி அன்னையை பற்றிக் கொண்டனர். தன் உறவுகள் உருகி தழலாக எழுந்த எரியை நோக்கிக் கொண்டிருந்த அன்னை அதில் தானம் 5 அணைத்தபடி தன் உடல் கொழுப்புருக நின்றறியும் ஒரு காட்சியை கன ஒருவென கண்டாள்.
அடுத்த கணத்தில் அவர்களை அள்ளி எடுத்தபடி பிலத்தின் சிறுவாயில் வழியாக வெளியே வந்தாள். அங்கே அவளுக்காக காத்து நின்றிருந்த இரு மாணாக்கர்களையும் ஒரே கணத்தில் மாறி மாறி கடித்தாள். அவர்கள் அலறியபடி பின்னால் செல்ல மைந்தருடன் அவள் சரஸ்வதி நோக்கி ஓடினாள். அவர்கள் அம்புகளுடன் துரத்தி வந்தனர். எதிரே தன்னைத் தடுத்து மேலும் இருவரை கடித்து விலக்கிவிட்டு ஐவரையும் அள்ளி அணைத்தபடி நீர்ப்பெருக்கில் பாய்ந்தாள். சரஸ்வதியின் குளிர் நெற்பெருக்கில் விழுந்து அவள் அச்சுழியின் விளிம்பில் கடுவிசையுடன் சுழன்று அதனால் வெளியே வீசப்பட்டாள். அங்கே வாய் திறந்து நீருண்ட பிலத்தினுள் சென்று சுழித்தமிழ்ந்து நீர்ப்பெருக்கில் ஒழுகி நினைவழிந்தாள். சரஸ்வதி 12 யோஜனை தொலைவுக்கு அப்பால் இன்னொரு பெரும்பிலம் வழியாக 1000 இதழ் கொண்ட தாமரை போல விரிந்து மேலே எழுந்தது. சமசோத்வேதம் என முனிவர் அழைத்து அந்தச் சுனையில் அவள் மேலெழுந்து வந்தாள். மைந்தரை இழுத்துக் கொண்டு வந்து கரை சேர்ந்தாள். அந்த இனிய காட்டில் அவள் உயிர் மீண்டாள். விளைந்து எவரும் தீண்டாமல் குவிந்து கிடந்த காய்களையும் கனிகளையும் அள்ளி தன் மைந்தரைக் கழித்து அவர்களை உயிர்ப்பித்தாள். சூரியனின் வெய்யொளியில் தன் மைந்தர்களைக் காட்டி அவர்களின் உடலுக்குள் அமுதூரச் செய்தாள். அவர்களின் முதுகுகள் நிமிர்ந்தன. செதில் பரவிய தோல் ஒளிகொண்டது. விழிகளில் அனல் எழுந்தது. அஞ்சாமையும் கருணையும் உள்ளத்தில் நிறைந்தன. அவள் குலம் அங்கு பெருகியது. அவள் பெயர் திரியை. அவளுடைய 5 மைந்தர்களான கோடிசன், மானசன், பூர்ணன், சலன், பாலன் ஆகியோர் அங்கே வளர்ந்தனர். அந்தக் காட்டிலிருந்த மலைமக்களில் இருந்து அவர்கள் மனம் கொண்டனர். அவர்களின் கனவில் ஒளிவிடும் 7 அரவு தலைகளுடன் எழுந்து வந்த சம்பன் ஒருப்பதென்ன ஒழிவதென்ன ஈட்டுவதென்ன இயல்வதென்ன என்று அவர்களை ஆற்றுப்படுத்தினான். உரகர்குலம் அங்கே பெருகியது. 100 ஊர்களில் 1000 குடிகளாக பரவி அந்த மலைக்காட்டை அவர்கள் ஆண்டனர். அன்னை திரியையை நீர்மகள் என்று சரஸ்வதியின் கரையில் ஓர் அத்திமரத்தடியில் நிறுவி வழிபட்டனர். 5 மைந்தரை உடலோடு சேர்த்து 5 தலை நாகம் குடைபிடிக்க நின்ற அன்னையின் விழிகளில் அறியா வஞ்சம் ஒன்று கல்வடிவத் தழலாக நின்றிருந்தது. அவளை மகாகுரோதை என்றும் அழைத்தது அக்குலம். அன்னைக்கு அவர்கள் அவள் நீர்மலர் மேல் எழுந்து வந்த தேய்பிறை முதல் நாளில் 108 கருநாகங்களை பலி கொடுத்து வழிபட்டனர். வளைகளைத் தோண்டி சீறிவரும் நாகங்களின் பத்திகளில் கூர் செதுக்கிய நீண்ட மூங்கில்களால் குத்திக் கோத்து ஒன்றன் மேல் ஒன்றெனச் சேர்த்து அடுக்கி தூக்கி வந்தனர். 11 மூங்கில்களில் நெளிந்து சுழித்து உயிர் சொடுக்கும் நாகங்களுடன் ஆடியும் பாடியும் வந்து அன்னை முன் பணிந்தனர். 12 அனல் குழிகள் எழுப்பி விறகுடன் அறக்கும் தேன்மெழுகும் இட்டு தழலெழுப்பி அதில் அவற்றை உதிர்த்தனர். செவ்வொளியில் கருநிழல்கள் நெளிவது போல நாகங்கள் துடித்து தலையறைந்து நெளிந்து முடிச்சிட்டு அவிழ்த்துக் கொண்டு வெந்து கொழுப்பு உருகி அனலாயின. எரியும் நாகங்களை நோக்கியபடி அன்னை நின்றிருந்தாள். அக்குலத்தில் குடிமூத்த மகளுக்கு திரியை என்று பெயரிடும் வழக்கமிருந்தது. பெண்களே குலமூத்தாராக அமையும் முறைமை கொண்ட உரகர் குலத்தை என்றும் திரியை என்னும் அன்னையே வழிநடத்தினாள். அவர்களை திரியர்கள் என்றும் சொன்னார்கள் பாடகர்கள். அவர்களின் குடித்தெய்வமாக சூரியனே அமைந்தது. அவர்களின் அன்னை தெய்வங்களுக்கும் குடிமூத்தாருக்கும் சூரியன் எழும் முதற்காலையிலேயே படையலிட்டனர். கிழக்கு அவர்களின் மங்கலத் திசை. மைந்தருக்கு சூரியனின் பெயர்களையே இட்டனர். இவன் பெயர் அர்க்கன் என்றாள் திரியை. அர்க்கன் புன்னகை செய்து இவன் பெயர் உஷ்ணன். அவன் விகர்த்தனன். அப்பாலிருப்பவன் மிகிரன். மருதுடுப்பிடுபவன் பூஷா. அவனருகே இருப்பவன் மித்ரன். அருகே அப்படகில் வருபவன் தபனன். அவன் அருகே இருப்பவன் ரவி. அப்பால் இருப்பவன் ஹம்சன் என்றான். என் பெயர் திரியை என்றாள் முதுமகள். கர்ணன் அவள் காலடிகளைத் தொட்டு வணங்கி, அன்னையே, என் முடியும் குடியும் கல்வியும் செல்வமும் உங்கள் காலடிகளில் பணிக என்றான். பொன்றா புகழுடன் திகழ்க என்று திரியை அவனை வாழ்த்தினாள். நீ சூரியனின் மைந்தன். எங்கள் குலமூதாதையர் அருளால் இன்று இங்கு எங்களிடம் வந்திருக்கிறாய். உன் ஊழ்நெறி கனிந்த நாள் இன்று கர்ணன் கைகூப்பினான். பின்னர் 1000 ஆண்டுகாலம் பன்னகர்களை தேடித் தேடி பலி கொண்டது உரகர்குலம் என்றாள் திரியை. சரஸ்வதி மண்புகுந்து நதித்தடம் குளங்களின் நிறை என்றாகியது.
அதைச் சூழ்ந்த அடர்காடுகள் மழையின்றி தேம்பி மறைந்தன. விண்ணனல் விழுந்து கருகிய அக்காடுகளை மண்ணனல் எழுந்து உண்டது. பன்னகப் பெருங்குலங்கள் அத்தீயில் கூட்டம் கூட்டமாக அழிந்தன. அவர்கள் குடியேறிய இடமெங்கும் காட்டுத்தீ தொடர்ந்தது. அவர்கள் ஆற்றலெழுந்து சிதறியபோது சென்ற இடமெங்கும் சூழ்ந்து உரகர் அவர்களைத் தாக்கி அழித்தனர். சிறைப்பிடித்துக் கொண்டு வந்து மகாகுரோதை அன்னைக்கு பலியிட்டனர். பன்னகர் குலத்தில் பிறந்த 18வது முடிமைந்தனுக்கு நந்தவாசுகி என்று பெயர். அவன் குருதியில் எழுந்த ஐங்குலங்களில் தட்சகுலம் வடமேற்கே வாழ்ந்தது. 108வது தட்சனாகிய சுகதன் இளமையில் தன்குடியே செந்தழல் எழுந்து சூழ்ந்து அழிப்பதைக் கண்டான். தாயும் தந்தையும் உடன் பிறந்தார் அனைவரும் வெந்து நீராக தான் மட்டும் மலைவாழை ஒன்றின் கொழுத்த தண்டுக்குள் புகுந்து தப்பினான். காட்டுக்குள் தனித்து நடந்து அங்கே அனலுக்கு அஞ்சி ஒளிந்து வாழ்ந்த பன்னகர் கொடியொன்றைக் கண்டு கொண்டான். அனலை வெல்ல இளமையிலேயே உறுதி கொண்ட தட்சன் மரங்களின் உச்சியிலேறி அமர்ந்து விண்ணகம் நோக்கி தவம் செய்தான். ஒருநாள் காலையில் மேலே யானை நிறைகள் என எழுந்த கருமுகில் கூட்டங்களுக்கு நடுவே ஒரு வெண்முகிலைக் கண்டான். அதன்மேல் எழுந்து அதிர்ந்த மின்கதிர் கண்டு விழிக்குருடாகிய களத்தில் தன்னுள் அக்காட்சியை முழுதும் கண்டான். அவ்வெண்முகில் ஒரு யானை. அதன்மேல் பொன்னொளிர் முடி சூடி கையில் மின்னொளிர் படைக்கலம் ஏந்தி அமர்ந்திருந்தான் அரசன் ஒருவன். அவன் விண்ணவர்க்கரசன் என அறிந்தான். அவன் நகைப்பே இடியோசை. அவன் படைக்கலமே மின்சுருள். அவனை எண்ணி தவம் செய்தான். அவன் எழுமிடத்தில் எல்லாம் அமர்ந்து அண்ணலே எனக்கருள்க என இறைஞ்சினான். ஒருநாள் அவன் விண்ணோக்கி அமர்ந்திருக்கையில் காட்டுத்தீ இதழ்விரித்து அணுகுவதைக் கண்டான். அவன் குடியினர் அஞ்சி அலறி எழ அவன் மட்டும் விண்ணவனே நீயே எனக்கு அடைக்கலம் என்று கைகூப்பி மரமுடியில் அமர்ந்திருந்தான். எரிதொட்ட கள்ளிச்செடியொன்று புகைந்தெழுவதைக் கண்டான். அப்புகை எழுந்து விண் தொட்டதும் இந்திரனின் வெண்ணிற யானை அதை நோக்கி வந்ததை அறிந்தான். இதோ உனக்கு அவி. விண்ணவனே இதோ உனக்கு எங்கள் படையல் என்று கூவியபடி இறங்கி ஓடி வந்தான். அவன் குடியினர் அந்தக் கள்ளிச்செடியை அள்ளி வெட்டி தீயிலிட்டனர். நறும்புகை எழுந்து விண்தொட்டதும் இந்திரனின் நகைப்பொலி எழுந்தது. அவன் மின்படை துடித்து இலைகளை ஒளிரச் செய்தது. முகில்திரை கிழிந்து விண்ணகப் பேரருவி ஒன்று மண்ணில் இறங்கியது. காட்டுத்தீயை அது அகல்சுடரை மலர் கொண்டு என அணைத்தது. அக்காட்டின்மேல் அவன் 7 வண்ண எழில்வில் எழுந்தது. இந்திரனின் துணை கொண்டு பன்னகர் மீண்டும் எழுந்தனர். காடுகளில் அவனை காவலுக்கு நிறுத்தினர். தங்கள் ஊற்றுகளை அவன் அருளால் நிறைத்துக் கொண்டனர். தங்கள் வேட்டையுயிர்களை அவன் அமுதால் பெருக்கினர். உரகர் எட்ட முடியாத விண்ணகம் தொடும் மலையுச்சியில் தங்கள் ஊரை அமைத்துக் கொண்டனர். அதன்மேல் விண்ணரசனின் வண்ணப் பெருவில் வந்தமையச் செய்தனர். அதை நாகசிலை என்றும் தட்சசிலை என்றும் அழைத்தனர் அயலோர். விண்ணகம் துணைக்க வலிமை கொண்டெழுந்த பன்னகர் இந்திரனின் மின்படை சூழ வந்து உரகர்களின் ஊர்களை தாக்கினர். உரகர்களின் ஆற்றலெல்லாம் சூரியன் ஒளிவிட்ட பகலிலேயே இருந்தது. சூரியன் மறைந்த இருளில் அவர்கள் புழுக்களைப் போல உடல் சுருட்டித் துயிலவே முடிந்தது. இரவின் இருளுக்குள் இந்திரன் அருளிய நீர்ச்சரடிகள் திரை எனச் சூழ வந்த பன்னகர்களை உரகர் விழித்தெளிந்து காணக்கூடவில்லை. மின்னலில் ஒரு கணம் அதிர்ந்து மறைந்த காட்சியை அடுத்து மின்னல் வரை நீட்டித்து அனைத்தையும் காணும் திறன் கொண்டிருந்தனர் பன்னகர். உரகர்களை பன்னகர்கள் முழுதும் வென்றனர். தட்சர்களின் சினத்துக்கு அஞ்சி உரகர்கள் காடுகளுக்குள் புகுந்து மறைந்தனர். தலைமுறைகள் புரண்டு புரண்டு மறைய எவரும் அறியாது எங்கோ அவர்கள் இருந்தனர். நூற்றாண்டுகளுக்குப் பின் பொன்னிறம் கொண்ட அருணர் எனும் தட்சர் ஒருவர் அவர்களிடம் வந்தார். நீங்களும் நாகர்களே என்று உணர்ந்தேன். உரகர்களே, இரவும் பகலுமென இருகுலமும் இணைந்தால் நம்மை எவரும் வெல்ல முடியாது. எங்கள் விரைவும் உங்கள் நச்சும் இணைவதாக என்றார். ஆம் என்றனர் குலமுத்தவர். இங்கு இவ்வண்ணம் வாழ்ந்தோமெனில் அனலை வழிபடுபவர்களாலும் புனலை வழிபடுபவர்களாலும் நம் குலங்கள் முற்றாக அழியும். இவரை நம் தலைவரென ஏற்போம். இவருடன் வந்துள்ள இளையோர் நம் குடியில் பெண் கொள்ளட்டும். நம் மைந்தர் இம்மண்ணில் எழ